வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நேற்று காலையில் ஒரு சரக்கு ரயில் பேசஞ்சர் ரயில் மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளாயிருக்குது. அதில் கிட்டத்தட்ட 15 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று கிட்டத்தட்ட காலையில் 8:45 மணிக்கு டார்ஜிலிங் ரங்காபாணிக்கு ட்ரெயின் வருது, பேசஞ்சர் ட்ரெயின் வருது. அங்கேருந்து அந்த ட்ரெயின் எங்கே போகணுன்னா நியூ ஜகால்பூர் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகணும். ஆனால் அதுக்கு போகாமல் 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் நிறுத்தப்படுது. ஏன்னா அந்த ட்ரெயினுக்கு சிக்னல் விழலை, அதாவது க்ரீன் சிக்னல் கிடைக்கல. அதனால் அந்த ட்ரெயின் அந்த இடத்துல நிறுத்தப்படுது. அந்த நிறுத்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் பின்னாடி இருந்து பயங்கரமாக வேகமாக அந்த சரக்கு ரயில் அந்த பேசஞ்சர் ரயில் மேலே மோதி அந்த பேசஞ்சர் ரயிலோட 3 பெட்டி, அதாவது பின்னாடியில் உள்ள 3 பெட்டி அப்படியே அந்த சரக்கு ரயில் என்ஜின் மேலே அப்படி மேலே தூக்கிட்டு நிற்குது. நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அது மேலே தூக்கிட்டு நிற்குது. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. முதல்ல நியூஸ் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இறந்திருக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் வந்துச்சு ஒரு 12 பேர் இறந்திருக்கா சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னா 15 பேர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ உயிரிழப்புகள் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோர விபத்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 3 ட்ரெயின் கொலைட் ஆச்சுல, அந்த ட்ரெயின் விபத்துக்கு அப்புறம் இந்த விபத்து தான் நடந்திருக்குதா சொல்லப்படுது. ஸோ விபத்து நடந்த உடனே ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவா சம்பவ இடத்துக்கு போயிருக்கிறாரு. NDRF மீட்பு பணியினர் எல்லாமே அந்த இடத்துக்கு போய் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனாலும் மீட்பு பணி தொய்வடைஞ்சிருக்கு. ஏன்னா அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் கொடை பிடிச்சிட்டு இருப்பாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கனால மீட்பு பணியில் தாமதம் ஏற்படுது. உயிரிழப்புகள் அதிகமாகலான்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் அந்த சம்பவம். இது எப்படி நடந்துச்சுன்னா, அந்த சரக்கு ரயில் சிக்னலை மீறி வந்ததாக சொல்லப்படுது. அதாவது அங்கே ரெட் சிக்னல் போடப்பட்டதாகவும், ஆனால் அதையும் தாண்டி அந்த சரக்கு ட்ரெயின் வந்ததாகவும் சொல்லப்படுது. இது மனித தவறா இல்லைன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸான விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம் ஏன் நடக்குது, இதை தடுக்கிறதுக்கு கவச் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும் கொண்டு வரப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இது கொண்டு வரப்பட்டது. அது இன்னும் நடைமுறையில் இருக்கா இல்லையானே தெரியல. இருந்திருந்துன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துருக்கலாம். ஏன்னா அது இருந்துச்சுன்னா என்னென்னா, அது எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா, அந்த ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு தாண்டி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் நின்றுமா. அதே மாதிரி ரெட் சிக்னல் விழுந்திருக்கும் போது இந்த ட்ரெயின் அதை தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயின் நின்றுமா. அதே மாதிரி ஒரு ட்ரெயினும் இன்னொரு ட்ரெயினும் நேருக்கு நேர் மோத வருது, அதாவது ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயின் வருது அப்படின்னா அந்த கவச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஒரு ட்ரெயின் நின்றுமா. அதே மாதிரி பின்னாடி ஒரு ட்ரெயின் முன்னாடி இருக்குது, பின்னாடி ஒரு ட்ரெயின் மோத வருதுனாலும் நின்றுமா. ஆனால் இந்த கவச் டெக்னாலஜி ட்ரெயினில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு அது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்தியன் கவர்மெண்ட் அதை கொண்டு வந்திருக்காங்களா இல்லையான்னே தெரியல. இதுக்கு இடையில் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் சார்ந்த கேள்வி இது எதுவுமே முன்னெடுக்காமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, NDRF மீட்பு பணி, ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அறிக்கை ஏற்றிருக்காங்க. இந்த அஸ்வினி வைஷ்ணவ் தான் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல கோரிக்கை எழுதி, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரெயின் விபத்தாக இருக்கணும், அதான் 3 ரயில்கள் மோதிச்சில்ல, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயின் விபத்துலையும் இவர் பதவி விலகணும்னு சொன்னாங்க. ஆனால் இவர் பதவி விலகலை. இந்த ட்ரெயின் விபத்துலையும் அவர் பதவி விலகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பதவி விலகுவாரான்னு போக தான் தெரியும். ஏன்னா பதவி விலகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் யூஸோ இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸு, மனித தவறு இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர் தவறு செஞ்சால் அதுக்கப்புறம் பதவி விலக சொல்லலாம். ஆனால் முதல்ல எடுத்தவொடனே பதவி விலகுனா இன்னொரு மினிஸ்டர் வருவாங்க. அவங்க வந்தபோது ட்ரெயின் விபத்து நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஏன்னா நடக்கலாம். ஏன்னா மனித தவறு நடக்கும்போது, டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆகும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இந்த மனித தவறு, டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் தவறுகள் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி பதவி விலக சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே விலக சொல்லி இன்னொரு மினிஸ்டர் வந்தாலும் அவர் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த ட்ரெயின் விபத்து எல்லோரும் ட்ரெயினில் போகணும், சேஃபாக இருக்கும். ட்ரெயின் ஜேர்னி சேஃபாக இருக்கும். பஸ்ஸில் போகிறதோட ஃப்ளைட்டில் போகிறதோட ட்ரெயினில் போகிறது சேஃபாக இருக்குன்னு சொல்லி தான் எல்லோரும் ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்குது, உயிரிழப்புகளும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கவச் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு? இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த மாதிரி பல உயிரிழப்புகளை தவிர்க்கலாமேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உயிரிழப்புகள் இன்னும் மேலும் அதிகமாகாமல் இருக்க நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். உயிரிழந்தவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். மீண்டும் மற்றும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.